திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியை ஆயிரக்கணக்கானோர் உற்சாகத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். மணப்பாறையை அடுத்துள்ள கருங்குளத்தில் புனித அந்தோனியார் பொங்கல் விழாவை ஒட்டி கிராம மக்களின் ஏற்பாட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இன்னாசியர் ஆலய வளாகத்தில் தொடங்கிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றுள்ளன. அவற்றை அடக்க 350 மாடுபிடி வீரர்கள் குவிந்துள்ளனர். வாடிவாசல் மற்றும் இருபுறமும் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் பாய்ந்து அடக்கிய போது அங்கு திரண்டிருந்த பொதுமக்கள் ஆரவாரம் செய்து உற்சாகப்படுத்தினர். முன்னதாக ஜல்லிக்கட்டு விதிமுறைப்படி காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு போட்டியை திருச்சி மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கண்காணித்தனர். திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் 600க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள சிராவயல் பகுதியில் கோவில் திருவிழாவை ஒட்டி மஞ்சுவிரட்டு நடைபெற்றது. அதில் 1500க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் விரட்டி சென்று அடக்க முயன்றனர். அவர்களை அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் ஆரவாரம் செய்து உற்சாகப்படுத்தினர். மஞ்சு விரட்டு போட்டியை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டுகளித்தனர். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மஞ்சு விரட்டு போட்டியை பார்வையிட்டார். அங்கு கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.